உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான திரு விஜய் அவர்களை பார்த்து, இந்த நாய் விஜய் இருக்கான்ல, இந்த விஜய் நாய் இருக்கான்ல, விஜய் நாயே, அந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசினோம்னா என்ன நடக்கும்? இப்ப நான் பேசினேன் இல்ல, அது எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும், அது எப்படிப்பட்ட எப்படி சொல்றது, ஒரு கட்சியோட தலைவரை பத்தி நம்ம பேசுறவங்க போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிப்பாங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆகலாம், நம்ம மேல வழக்கு வரலாம், இந்த மாதிரி எத்தனையும் இருக்குது. அது இல்லாம இது ஒரு நாகரிகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு தலைவர், அவங்க கட்சி தலைவருங்கும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைங்கிறத நம்ம கொடுக்கணும். ஆனா இங்க ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் டிவிகேக்காரன் ஒருத்தன் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ போய் பாட்டுவாங்களேன். அவன் கூட ஒருத்தங்கிறான் பாரு சாட்டை, அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டிய போட்டவன் யாரு? சாட்டை துறை முருகன் அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டிய போட்டவன். சீமானுங்கிறான் பாரு, அடுத்தவன் கட்சியை ஆட்டிய போட்டவன். இன்னைக்கு திரள் நிதி வாங்கி திருடி அதுல பொழப்பு நடத்துற ஒரு சில முட்டை வாங்கின கட்சி. என்ன கட்சி? அவன் ஒரு பக்கம் நடிகரை தரையில் தேடுங்கள், திரையில் தேடாதீர்கள். நீ யாருடா? பர்மா பஜார்ல கேஷிட்டா வித்துன்னு சீமான் யாரு? இல்ல பூக்கள்ல பழம் வித்துந்தாரா? நாய நீயே ஒரு கூத்தாடி தாண்டா. ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஒரு கட்சி தலைவரை பார்த்து கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காங்களே, அதை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்க? அப்படி பேசுறானே, அவனுக்கு அறிவு இல்லை. இப்ப பதிலுக்கு பதில்னு சொல்லி இருக்கிற எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரனும், சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் எல்லாருமே இந்த மாதிரி விஜய் அவர்களை தரையுறவா பேச ஆரம்பிச்சா நிலைமை என்ன ஆகுறது? சாட்டை துரைமுருகன் அவர்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான், அண்ணன் சீமான் அவர்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான். இவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இவனை எல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க கட்சிக்குள்ள. இதுவே நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா இந்நேரம் தலைமையில இருந்து கூப்பிட்டு கண்டிச்சு அமைதியா இருந்துருப்பாங்க. ஆனா இவனை எல்லாம் பண்ணியிருப்பாங்களா? இத்தனையும் அவங்க மேடையில சட்டமன்ற உறுப்பினர் வேற கூட இருக்காங்களாமா. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு, இவனுங்கெல்லாம் ஒரு கட்சி, இவனுங்களுக்கு வேற ஓட்டை வேற போட்டு இப்படி அவதூறா பேச அனுமதிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதிகாரங்கிறது ஒருத்தனுக்கானது கிடையாது. நேத்து வேற ஒருத்தன் இருந்த அதிகாரம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்க அதிகாரம் நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு வரும். அந்த அதிகார போதையில வாய்த்தவரி எல்லாம் பேசக்கூடாது, இந்த திமிர் பேச்செல்லாம் பேசக்கூடாது. பார்த்து பத்திரமா இருந்து. என்னது 2 பக்க அறிக்கை தலைவன் விட்டுருக்கு. அப்படி என்ன இந்த மகிழுந்து தேவையா? அது காரணம் சொல்லலாம். மகிழுந்து தேவையா? கடன் வாங்கி மகிழுந்து தேவையா? அதுன்னு உண்மைதானே? சத்தியம்தான். 2 பேஜ் எழுதுறீங்க, உண்மைதான். இப்போ ஒரு காமன் மேனாக கேட்டால், அங்கே உண்மையாலுமே வறுமையில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அந்த காரும் அசிஸ்டன்ஸும் ஓகே. பணக்கார எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க செலவில் தாராளமாக அசிஸ்டண்ட் கூட அரசு தரலாம். காரெலாம் அவங்கவுங்க தாராளமாக அவங்கவுங்க பணத்தில், ஏன்னா ஏதோ ஒரு கிம்பளம் வரும், அதெல்லாம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த அரசு பண்ணக்கூடாது, தப்பு தான். ஆனால் அது நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பேசிக் தகுதி இருக்காண்ணா அதை பற்றி பேசுகிறதுக்கு? இந்த மகிழுந்து நீங்கள் எந்த உந்தில் போகிறீங்க? இதை விவசாயிகளுடைய இதுக்கு விவசாய கடனுக்கு தந்திருக்கலாம், ஓகே ரைட்டு. அது இதுக்கு தந்திருக்கலாம், அது ரைட்டு, ஓகே. அடுத்து இன்னொரு பைத்தியக்காரன் இருக்கான். என்ன இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுறீங்களா பைத்தியக்காரன் அப்படின்ட்டுனா, இவனையெல்லாம் இப்படிதான் பேசணும். ஏன்னா கொஞ்சம் கூட எப்படி சொல்றது, நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாம நிதானம் இழந்து எதையாவது ஒன்று பேசுறதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். காசு கொடுத்துட்டாங்க, தம்பி நீ பேசுப்பா, இவரை எதிர்த்து பேசு, இவரை என்ன வேணா பேசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த மெதப்புல இவன் என்ன பண்றான், என்னத்தையாவது பேசுறான். அட்லீஸ்ட் காசு வாங்கிட்டு கரெக்டானாச்சும் பேசுறா. எதையோ நீ பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருக்கிற, தெளிவா பேசு. ஃபர்ஸ்ட் தமிழக சட்டமன்றத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை விடுறாரு. என்னதுன்னா, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குறோம், கார் இலவசமா வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பை பார்த்துட்டு இது நிறைய பேர் கண்டிச்சுட்டே வராங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னைக்கு சட்டமன்றத்துல எங்களுக்கு கார் வேணாம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா, ஏற்கனவே இத்தனை கோடி கடன் இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க, கஜானா காலியா இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கிற இந்த நிலைமையில, நிதி நெருக்கடியான இந்த நிலைமையில எல்லாருக்கும் இந்த கார் வழங்குறேன் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி சரியானதா இருக்கும்? மக்கள் வரி பணத்துல உங்க கட்சிக்காரங்களுக்கு கார் வழங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயமானதா இருக்கும்? ஏற்கனவே அவங்களுக்கு 1 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வழங்கிட்டு இருக்கீங்க. அது போக இன்னொரு 1 லட்சம் கூட்டி கொடுக்குற மாதிரி
அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. இது எந்த விதத்துல சரி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த அறிக்கையை பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறத பார்த்துட்டு இந்த பிரசாந்த்ங்கிற ஒரு மூவி ரிவ்யூவர் இருக்கார்ல, அவனுக்கு மூவி ரிவ்யூவும் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னமோ பண்றான், என்னமோ பேசுறான். அவன் என்ன சொல்றான், இந்த கார் வந்து கொடுக்கணுமா வேணாமான்னு அவங்க பார்த்துப்பாங்க, கொடுக்க கூடாதுதான், அந்த மாதிரிதான் பேசுறான். ஆனா பேசிட்டு என்ன சொல்றாப்புல, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேட்கறாங்க. வேற யார் சொல்லுவாங்க? அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலாம், வேற யார் சொல்லுவாங்க? இப்ப கார் கொடுக்கறது யார் காசுல கொடுக்குறாங்க? மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கேள்வியை மக்களின் ஒருவரா இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் தானே கேட்க முடியும். நீயும் கேட்க மாட்டேன், கேட்கறவனையும் விட மாட்டேன்னா அப்புறம் என்னடா இது பேச்சு? அதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பொது மேடைகள்ல வந்து சொல்லுவாரு என்னதுன்னா, இவனுக்கு வந்து நான் பேசுறது வந்து பிரச்சனை இல்லை, நான் பேசுறேங்கிறது தான் பிரச்சனை, நான் பேசுற விஷயம் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் இல்லை அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதுதான் இவனுங்களுக்கெல்லாம். அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடாது, அவர் பேசினா இவனுங்க வயிற்றெறிஞ்சு சாவானுங்க. நீங்க சாவுங்கடா, நீங்க தொடர்ச்சியா வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அவங்க தம்பியும் பேசிக்கிட்டே தான் இருப்போங்கிறத வந்து இது மூலியமா அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பாய் இருக்காரு ஒருத்தர், இப்ராஹிம் பாயின்னு சொல்லி ஒருத்தர், டிவிக்கே தான். அவர் என்னன்னா ஒரு ஒரு மக்கள் மன்றம் மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அதுல இடுமாவனம் அண்ணன் கார்த்திக் அவர்கள் வந்து எத்தனையோ கேள்வி கேட்டாரு, ஒரு கேள்வியோட பதில் சொல்லுங்க. மாற்றமா ஏமாற்றமா, இதுதான் தலைப்பு. அவர் வந்து ஏமாற்றம், இந்த ஆட்சியில ஏமாற்றம், 100 நாள் இந்த ஆட்சியில் வந்து ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அவர் போய் பேசுறாரு. யாரு? இடுமாவனம் கார்த்திக் அவர்கள். அவர் பேசி முடிக்கும் போது எண்ணற்ற கேள்விகளை எடுத்து வைக்கிறாரு. இப்ப இதுக்கப்புறமேட்டு வந்த இப்ராஹிம் இந்த பாய் இருக்கார்ல, இவர் வந்துட்டு கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல, கண்டவை பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பதான்டா கேட்ட கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்ல போறீங்க? ஒரு நாள் என்கிட்ட சிக்குனாரு, ஒரு நாளும் சிக்காது, ஒரு நாளும் உங்ககிட்ட வந்து இந்த நாடு சிக்க போறதே கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு, திரு இப்ராஹிம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு, யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு இப்ராஹிம் காட்டுது, அண்ணன் சீமான்னு காட்டும், சீமான்னு காட்டும், நீ பாரு. திரு இப்ராஹிம் போட்டு பாரு. இப்ராஹிம், ஆளுங்கட்சியின் சார்பா பேச வந்திருக்கிறீங்க. தாவேகா செஞ்ச 100 நாள்ல செஞ்ச மாற்றம் என்னன்னு பேசுங்க. டுபாக்கூர் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாண்புமிக்க இந்த மேடையில பேசாதீங்க. கருத்தியல் ரீதியா விவாதிங்க, கருத்தியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை வைங்க. ஐயா பாருங்க, ஒரு நிமிஷம். அண்ணே, விக்கிபீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம், இதெல்லாம் போட்டு இது ஒரு டாபிக்னு பேசக்கூடாது. தப்புன்னு சும்மா கூகுள்ல போட்டா அப்படி வரும்னா பேசாதீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியின் பிரதிநிதியா வந்திருக்கீங்க, கருத்தியல் ரீதியா இது தப்புன்னு பேசுங்க. எடுத்தோடனே தாவேகா செஞ்ச விஷயங்கள் மாற்றம்னு பேசுங்க, அதற்கு பிறகு பேசுங்க சொல்லுங்க. டுபாக்கூர்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தை ஒரு அவையில? நான் பார்த்தேன், கூகுள்ல சொல்றேன் சார். எல்லாரும் கூகுள்ல ஒண்ணு பாப்பாங்க, அப்படி சொன்னா சரியா இருக்காது. பேசுங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பேசி முடிக்கும் போது கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அதுல யாரு வராங்கன்னு பாருங்க அப்படின்னு. சரி, இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, தற்கொலை பொலிட்டிஷியன் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, இல்ல தற்கொலை பொலிட்டிஷியன் இன் வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணுங்க. அவர் தற்கொலை சிஎம் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்குதா? ஒண்ணு வேணாம், வெறும் தற்கூரின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. யார் வராங்கன்னு பாய் அவர்கள் பார்த்தாருன்னா கொஞ்சம் சொல்லணும். அடுத்த மேடையில எல்லாம் போவார்ல, அங்க போய் சொல்லணும், நான் பார்த்தேங்க, தற்கூரின்னு மட்டும் சர்ச் பண்ணா இவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் சொல்லணும். யார் வராங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன கிளிப் போடுறேன், போய் பாருங்களேன். என் மகன் விஜய் தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் விஜய். எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற அத்தனை குணமே அவர்கிட்ட இருக்கு. ஏன் சொல்ல வரேனாக்கா, அவருக்குள்ள அத்தனை பண்புகளும் என் மகன் கிட்ட இருக்கு. குணம் 3 எழுத்தில் தான் என் மூச்சம் இருக்கும் சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்கு சொன்னாருன்னு அப்ப எனக்கு தெரியாது. விஜய்ங்கிற பேர்ல தான் இருக்குது. அது நான் இப்ப 4 அடைவுல என் மகன் விஜய் தான் அவர் சொல்லியிருக்காரு. தீர்க்கதரிசி எம்ஜிஆர். த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாமா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம் ஆனாங்க. அவங்க நடிகையாவும் இருந்தாங்க, மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவு ஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் த்ரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல, ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும், தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க, நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து த்ரிஷா அவர்கள் வந்து கம்பேர் பண்றாங்க. அதாவது ஜெயலலிதா மாதிரிதான் த்ரிஷாவும், த்ரிஷா அவர்கள் வரணும், அவங்களும் அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரி இந்த அம்மா பேசி வச்சிருக்குது. அதாவது கொடுத்த காசுக்கு என்னென்னலாம் பேசணும்ட்டு தெரியாம பேசிக்கிட்டே இருக்காங்க. கொடுத்துட்டாங்க காசு, ஏதாவது ஒரு பிரயோஜனமாச்சு பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்காங்க, அந்த கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்காங்க, அதுக்கு நான் பதிலடி தரேன், அந்த மாதிரிலாம் பேசுறத விட்டுட்டு நான் அடிச்சா ஜாலரா தான் அடிப்பேன், அதுவும் முதலமைச்சருக்கு அடிப்பேன், இல்ல முதலமைச்சர் கூட இருக்கிறவங்களுக்கு அடிப்பேன் அடிக்கிறாங்க பாருங்க. இவங்க ஒரு ஜாலரா தாங்க முடியல. விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆராம், விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் இடத்த ரீப்ளேஸ் பண்றாங்களாம், ஜெயலலிதா இடத்த ரீப்ளேஸ் பண்றது வந்து த்ரிஷாவா இருக்குமாமா. எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வர வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி.